ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வேலை எதுவும் இல்லை, சரி ஒரு சின்ன விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன விஷயம் என்னென்னா, என் மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கம்னு வச்சுக்கலாம், இல்லை என்ன மாரி இருக்கிற பல பேரோட கஷ்டம்னு வச்சுக்கலாம். 2-3 நாளாக இந்த நியூஸ் சேனல் இல்லை இந்த வீடியோலாம் பார்க்குறேன், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலாம். ஏப்ரல் மாதத்துலேருந்து, அதாவது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த ஜிபே, ஃபோன்பேலாம் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் யூஸ் ஆகாது அப்படின்ட்டு நிறையா வீடியோலாம் பார்க்குறேன். அது ஊரில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஈஸி இல்லைனா உடனே போய் ஈஸி பண்ணுறாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதை எப்படி ஈஸி பண்ண முடியும்? ஈஸி பண்ணாலும் அது எப்படி வரும்? நான்லாம் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணல, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அது யூஸ் பண்ணுறேன். அது ஏர்டெல் சிம் இருக்கிறதால, அந்த சிம்மை பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கிறதால நான் ஏர்டெல் இது பே யூஸ் பண்ணி அது மூலிமா வீட்டுக்கு காசு அனுப்பிக்கிறேன். என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வீட்டுக்கு தேவையான அளவு காசு அனுப்பிக்கிறேன். மற்றது என் கொள்ளை வச்சுன்னு இருக்கிறேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. இல்லை எமர்ஜென்சி எதனா ஒரு 1000-500 கேட்டால் கூட நம்ம உடனே அனுப்பிடலாம். ஏன்னா பேங்க்குக்கு போனால் நம்ம 10 ரூபா அனுப்புனாலும் அந்த 1.25 தினார் தான் சர்வீஸ் சார்ஜு. நீ 100 ரூபா அனுப்புனாலும் அந்த 1.25 தினார் தான் சர்வீஸ் சார்ஜு. அதனால் சரி, அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அது எப்படி ஈஸி பண்ணி நம்ம அது அப்படியே கண்டினியூ பண்ண முடியும்? ஒருவேளை நம்மளுக்கு கட் ஆகிடுமா? ஃபோன்பே ஜிபே தானே சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் கட் ஆகிடுமான்னு தெரியல. அது வர கொஞ்சம் கவலையாகுது. ஏன் தான் இது மேலே அக்கப்போர் பண்ணுறானுங்கன்னு தெரியல. மேடம் கால் பண்ணி ஜமையா போக சொல்லியிருக்காங்க. என்ன வேணும்னு சொன்னாங்கன்னா, இத்தினின் கார்ட்டூன் ஜிஜாஜ், தல்லத்தா கார்ட்டூன் லெப்டன் சாய், அதுக்கப்புறம் கேர் வாகித் கார்ட்டூன், அப்புறம் என்ன கேட்டாங்களே ரொமான் வாகத் கார்ட்டூன், அப்புறம் லெபன் ரோப், இது மட்டும் தான் கேட்டாங்க. இதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டேன். அப்படியே வீடியோவில் காட்டும்போது இந்த பொருள் மட்டும் எடுத்து வச்சுன்னு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுற வேண்டியது தான். இப்போ இன்னும் இங்கே இல்லை, தைமா ஜமாய்க்கு போகணும். ஏன்னா சிக்கன் சவுதி அங்கே தான் கிடைக்கும். அந்த சவுதியா சிக்கன் விடுறாங்களா, அது 2 கார்ட்டூன்னா 20 பீஸ் இருக்கும். அதுவே 20 தினார் கிட்ட வந்துடும். அந்த ஜமையில் மாதுளம்பழம் மட்டும் கிடைக்கல, அதில் வேறு ஜமையாக வந்திருக்கேன். அந்த ஜமையில் எவ்வளோ ஆச்சுன்னா 23 தினார் 890 ஃபில்ஸ், நம்பர் காசுக்கு 6618 ரூபா. அது கூட ஓனர் ஏடிஎம் கார்டில் கேன்சல் ஆகிடுச்சு. ஓனர் ஏடிஎம் கார்டில் காசு இல்லாமல் மேடம் ஏடிஎம் கார்டில் குத்து அதுக்கப்புறம் பொருள் வாங்கிட்டுருக்கிறேன். இப்போ மாதுளம்பழம் வாங்க வேறு ஜமையாக வந்திருக்கேன். இப்போ மாதுளம்பழம் வாங்கிக்கின்னு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். நேற்று நைட்டு தான் பார்த்தா ஓனர் ஏடிஎம் கார்டில் காசு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே காசு எங்கே போச்சுன்னு தெரில. ஏடிஎம் கார்டு நான் வச்சுன்னுக்கிறேன், ஆனால் அதில் எந்த காசு காணாமல் போயிடுச்சு. மாதுளம்பழமும் கிடச்சிருச்சு. ஐயோ, இது 2 தினார் 200 ஃபில்ஸ், நம்பர் காசுக்கு 609 ரூபா. மொத்த பொருளும் வாங்கினேன்ட்டேன். மொத்த பொருளையும் எவ்வளோ ஆச்சுன்னா 26 தினார் 26 தினார் மொத்த பொருளும். எதுவுமே லிஃப்ட்டில் வைப்போம். துணி கொடுத்துருக்காங்க, பையனோட துணி. இது அயன் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அயன் பண்ண கொடுத்துட்டு அப்படியே முன்னாடி இருக்கிற கடையில் போய் அஃபாதா ரகம் சித்தா அது வாங்கின்னு வா அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அஃபாதானா பேம்பஸ் நம்பரு 6, அது வாங்கின்னு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்கின்னு வரலாம். இது 4 தினார் 740 ஃபில்ஸ், நம்பர் காசுக்கு 1315 ரூபா. நான் போகும்போதே தெளிவாக சொன்னேன், ஓனர் ஏடிஎம் கார்டில் காசு இல்லை, காலையில் உங்கள் ஏடிஎம் கார்டில் தான் பொருள் வாங்கினோம் அப்படின்னு. இல்லை இருக்குது போனாங்க.
பார்த்தா ஓனர் ஏடிஎம் கார்டில் காசு இல்லை, மேடத்தோட ஏடிஎம் கார்டில் தான் வாங்கின்னு வரேன். மேட்டை தேட்டின்னு போய் எங்கள் அக்கா வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். சிக்கன் ரோல் செஞ்சு ஓனரோட அம்மா வீட்டுக்கு இட்டுன்னு போய் கொடுன்னு சொன்னாங்க. சரி அது கொடுக்கலான்னு போனேன். அங்கே போய் கொடுத்துட்டு காரு ரிவர்ஸில் எடுத்தேன். மேடம் ஃபோன் பண்ணி அங்கேயே வந்து மாமா சொல்கிற இடத்துக்கு இட்டுன்னு போனாங்க. அவங்கள அங்கேருந்து மச்சத்துக்கு இட்டுன்னு போய் விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து வந்து மாமா விட்டு இடத்துல திருப்பி எடுத்துன்னு வீட்டுக்கு வந்து திருப்பியும் போய் பசங்களை இட்டுன்னு பைத்திய மாரி வளர்றேன்ல. கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அப்படியே ஒரு அங்கராட்டின மாரி சுற்றிட்டு இப்போ தான் வந்தேன். டைமு கரெக்டாக 11:51 ஆகுது. இவன் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு தூங்கணும். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. வேலை கொஞ்சம் அதிகம்தான் இன்றைக்கி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன்.